புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா அவர்களுடைய ஆன்மாவின் அருளாட்சியோடு இந்த இயக்கம் இனி இருக்காது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில, இரட்டை இலை சின்னம் கிடையாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில, கழகக்கொடி இனி இவர்களுக்கு கிடையாது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில இன்றைக்கு தன்னை அர்ப்பணித்து இந்த இயக்கத்தை மீட்டெடுத்து தமிழக மக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் ஒரு பொற்கால ஆட்சியை வழங்குவதற்காக அல்லும் பகலும் அயராது ஊன் உறக்கமின்றி உழைத்துக் கொண்டிருக்கின்ற உத்தம தலைவர் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு ஏகோபித்த மக்கள் செல்வாக்கோடு, தொண்டர்களுடைய நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் அவருடைய செல்வாக்கு வளர்ந்து வருவதை, ஒவ்வொரு நாளும் அவருடைய மக்களுடைய செல்வாக்கும் மக்கள் வரவேற்பும் அவருக்கு இமயமென உயர்ந்து கொண்டிருப்பதை பொறுத்து கொள்ள முடியாது. கழகத்திலே கலைகளாக இருந்து பிடுங்கி எறியப்பட்டவர்கள் இன்றைக்கு உளறி கொட்டுவதை பார்க்கிற போது அவர்கள் மூளை குழம்பிய நிலையிலே இருக்கிறார்களோ என்கிற ஒரு சந்தேகம்தான் நமக்கு ஏற்படுகிறது. அம்மாவை அவர்களுக்கு தெய்வமாக வணங்குகிற, இதய தெய்வமாக, காவல் தெய்வமாக, தமிழர் உள்ள சாமியாக, இன்றைக்கு உலகத் தமிழர்களுடைய வாழ வைத்த தெய்வமாக, மனித தெய்வமாக நாம் வணங்கிய அம்மா அவர்கள் இவரிடத்தில் 2 கோடி கடன் கேட்டார்கள், அதை கொடுத்தேன் என்று சொல்வது நமக்கு மிகப்பெரிய அளவில், இவர் புரட்சித் தலைவர் கட்சியை தொடங்குவதற்கு என்னிடத்தில் 2 கோடி கடன் கேட்டார். அண்ணா அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கு முன்பாக என் அப்பாவிடத்தில் தான் கடனை வாங்கி அவர் கட்சி நடத்தினார் என்று சொன்னாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஏனால் அவர் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் விரக்தியின் வெளிப்பாடு, இயலாமையினுடைய வெளிப்பாடு, தோல்வியினுடைய அடையாளமாகத்தான் அவர் ஒவ்வொரு வார்த்தையும் நெருப்பாக வெளியே கொட்டுகிறார். இன்றைக்கு தான் இருந்த இடத்தை, அதை எப்படி தான் இருந்தேன் என்று சொல்வது, ஒரு தவறு இருந்தால், யோக்கியனாக இருந்தால் அப்போதே சுட்டி காட்டுவதுதான் அவன் உண்மையான யோக்கியம். தனக்கு அங்கே இடமில்லை என்று சொன்னதற்கு பிறகு அந்த இடத்தை பற்றி அவச்சொல் சொல்வதும், அந்த இடத்தை குற்றம் சொல்வதும், குறை காணுவதும் அவன் யோக்கியன் அல்ல, பரம அயோக்கியன். அந்த பரம அயோக்கியனுடைய ஒட்டுமொத்த குணாதிசயமும் முன்னாள் முதலமைச்சர் என்று தன்னை சொல்லிக் கொள்கிற ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு மூளை குழம்பிய ஆரம்ப நிலையில் இருக்கிறார் என்றுதான் எல்லோரும் நினைக்க தோன்றுகிறார். ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு இவர் தயவால் தான் நடந்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். ஏழை எளிய சாமானியர்களுக்காக உருவாக்கப்பட்ட புரட்சித் தலைவர் உருவாக்கப்பட்டது இயக்கம், புரட்சித் தலைவி அம்மாவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்டு இந்தியாவிலே 3வது மாபெரும் மக்கள் இயக்கமாக உருவாக்கிய இந்த இயக்கம் இன்னைக்கு பல்வேறு தொல்லைகளிடத்தில், துரோகங்களிடத்தில் தாண்டி தன்னை அர்ப்பணித்து உழைத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இன்றைக்கு பிரதான எதிர்க்கட்சி வரிசையிலே இன்றைக்கு கம்பீரமாக நிற்க வைத்து, மிக விரைவில் மீண்டும் புரட்சித் தலைவி அம்மா அவருடைய அருளாட்சியோடு, புரட்சித் தலைவருடைய அருளாட்சியோடு, தமிழக மக்களுடைய பேராதரவோடு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமரும் என்கிற ஒரு நிலையை, ஒரு புதிய உத்வேகத்தை, ஒரு புதிய நம்பிக்கையை, புதிய வெற்றி சரித்திரத்தை நோக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கிற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்களுடைய ஜெட் வேக அந்த உழைப்புக்கு ஈடு கொடுக்க முடியாமல் இங்கே உளறி கொட்டுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் அவர் தன்னிலை மறந்து இந்த தோல்வியினுடைய விளிம்பிலே நின்று கொண்டு அவர் தொண்டர்களை சந்தித்து பார்த்தார். தொண்டர்களிடத்தில் நம்பிக்கை பெற முடியவில்லை. நிர்வாகிகளிடத்தில் அவர் சொல்லி பார்த்தால் நம்பிக்கை பெற முடியவில்லை. நீதிமன்றத்திற்கு சென்றார்.
மாவட்ட நீதிமன்றத்திலிருந்து உச்ச நீதிமன்றம் வரை சென்று பார்த்தார். அங்கேயும் அவரின் பக்கம் நியாயம் இல்லை, தர்மம் இல்லை, உங்கள் பக்கம் தொண்டர் இல்லை, ஆதரவு இல்லை என்பதை வெட்ட வெளிச்சமாக மாண்புமிகு நீதி அரசர்கள் நீதிமன்றத்தின் வாயிலாக தெரிவித்த தீர்ப்புகள். தேர்தல் ஆணையத்திற்கு சென்று பல்வேறு குளறுபடிகளை அரங்கேற்றி பார்த்தால் அங்கேயும் உங்களுக்கு செல்வாக்கு இல்லை, உங்களுக்கு ஆதரவு இல்லை, உங்களுக்கு மக்களுடைய ஆதரவு மட்டுமல்ல, தொண்டருடைய ஆதரவு, கழகத்தினுடைய தொண்டர்கள் நிர்வாகிகளுடைய ஆதரவு உங்களுக்கு துளியும் இல்லை என்பதை வெட்டு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய தீர்ப்பு. ஆக இத்தனையும் தாண்டி இனி நம்முடைய அரசியல் எதிர்காலம் சூன்யமாகிவிட்டது, நம்முடைய அரசியல் எதிர்காலம் என்னாகுமோ என்ற கவலையில அல்லது வேதனையிலே அல்லது விரக்தியிலே அல்லது ஏக்கத்திலே அவர் உளறி கொண்டிருப்பதை சித்தம் தெரிந்தவர்கள், நான் இதை கவலையோடு தான் சொல்லுகிறேன், சித்தப்பிரமை பிடித்தவர்கள் எப்படி பேசுவார்களோ அப்படி பேசுகிற அந்த வார்த்தைகள் எல்லாம் நாம் எப்படி கணக்கில் எடுத்துக்கொள்வது? ஆகவே சீக்கிரத்தில் ஓபிஎஸ் அவர்களுக்கு சித்தம் தெரியட்டும். இது போன்ற உளறி கொட்டுவதை அவர் நிறுத்திக் கொள்ள வேண்டும். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் ஐகானை